Glory be to God's name. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I express my loving greetings to all of you in the precious name of our resurrected Lord. மறுபடியும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். I praise God for the opportunity that He has given to me to share God's word with you today. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் சபையாருக்கும் மொழிபெயர்க்கிற அருமையான சகோதரர் அஜோய்க்காவும் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். I express my thanks to the assembly, the elders, the interpreter for giving me the chance to speak from God's word today. இந்த நாளின் சிறிது நேர தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். For today's meditation, let's turn our attention to the 1 Corinthians chapter 15 verse 22 and 23. நீங்கள் யாவரும் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து இந்த 2 வசனங்களையும் என்னோடு கூட சேர்ந்து உங்களுக்குள்ளாய் வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். Lovingly, I request all of you to open your scriptures to this portion and read this verse along with me. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். For us in Adam all die, even so in Christ shall all be made alive, but every man in his own order, Christ the first fruits, afterward that they are Christ at his coming. நாம் நோட்டீஸிலே வாசிப்பது போல இன்றைய நாளின் தலைப்பாக நான் தெரிந்து கொண்டது மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் வரிசை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். And like we read in the notice, the title of my message today is the resurrection order of the dead. ஆதாமுக்குள்ளாய் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளாக மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உயிர்த்தெழுவான். For us in Adam all die, even so in Christ everyone who is born into this world will be made alive. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே யூதர்களிலே சதுசேயர் என்று ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள். At the time when Lord Jesus Christ was alive in this world, there was a group of Jews called as Sadducees. அவர்களுடைய உபதேசம் என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதாக அவர்கள் உபதேசித்து வந்தார்கள். One of their teaching was that there is no resurrection of the dead. ஆனால் வேத புத்தகத்தை முழுவதுமாக நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆதாமுக்குள் மரித்த ஒவ்வொருவனும் உயிர்ப்பிக்கப்படுவான் என்பதை திட்டமும் தெளிவுமாக நாம் பார்க்க முடியும். But when we examine the scriptures, we can clearly see that anyone who is born in Adam will be resurrected later. இது மனிதனுடைய உபதேசம் அல்ல, தேவனுடைய உபதேசமாய் இருக்கிறது. This is not the teaching of man but the teaching of God. ஆனால் உயிர்த்தெழுதலிலே வரிசையில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முறையிலே ஒவ்வொரு நேரத்திலே உயிர்த்தெழுவான். ஒரு வரிசையாக உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று வேத புத்தகத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். When we read the word of God, we can see that there is a particular order of resurrection of the dead and people are made resurrected at different points of time. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி கூடி ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. If we say there is no resurrection, then there is no need for you and me to come together and worship God like this. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்வதிலே அர்த்தமே இல்லாமல் ஆகிவிடும். If there is no resurrection, then there is no meaning in saying God is love. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுக்கு அனுப்பி இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. If there is no resurrection, then there is no need for Lord God to send his only begotten son into this world. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்கு வேண்டி மரிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. அவர் உயிர்த்தெழ வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. If there is no resurrection, then there is no need for Lord Jesus Christ to die on the cross and for him to resurrect on the third day. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக உயிர்த்தெழுதலை பற்றிய திட்டமும் தெளிவுமாய் எழுதியிருக்கிறார். In 1 Corinthians chapter 15, Apostle Paul is writing very clearly about the resurrection, matters of the resurrection. அவர் சொல்லுகிறார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லையே.
And he says that if there is no resurrection of the dead, then Christ has risen in vain. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய விசுவாசமும் விருதா என்று சொல்கிறார். He says that if there is no resurrection, then the preaching and our testimony is in vain. அது மாத்திரமல்ல, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே என்று சொல்லுகிறார். And he says that we can just say, let's eat, drink and live for tomorrow. மனிதன் ஒவ்வொருவனும் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை குறித்து உயிரோடு எழுந்து தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். And each man who is born into this world has to give an account of his life later. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் அவனவன் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம், நினைப்பதன்படி செய்து கொள்ளலாம். இப்படி தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீதியாய் நியாயமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. If there is no resurrection, then each person can live the way in which he desires. There is no need to follow or obey God or worship God in this manner. எனவே உயிர்த்தெழுதல் நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மனிதனும் உயிர்த்தெழுவான். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட எப்பொழுதுமாய் வாழ்வார்கள் என்பது நிச்சயம். So it's a certainty that resurrection is there, and each person who dies in Christ will rise up later. இந்த செய்தியின் மூலமாக உயிர்த்தெழுதலின் வரிசைகள் எப்படியாய் நடக்கும் என்பதை குறித்து சுருக்கமாக நாம் தியானிப்போம். And through this message, let's examine the order of resurrection. வேதத்தை வாசிக்கும் பொழுது 8 விதமான வரிசைகளிலே உயிர்த்தெழுதல் நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக காண முடியும். When we read the word of God, we can see 8 types of order of resurrection. முதலாவதாக அந்த 8ஐயும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு பின்பு ஒவ்வொன்றாக நாம் கிடைக்கிற நேரத்திலே அவைகளை தியானிப்போம். First, I would like to give you the references to these 8 resurrections, and later we will go into it in detail. ஒன்றாவதாக தற்காலிக உயிர்த்தெழுதல், டெம்பரல் ரிசரக்ஷன், தற்காலிக உயிர்த்தெழுதல். First is temporal resurrection. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். Second is the resurrection of Lord Jesus Christ. மூன்றாவது அநேக பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். And the third is the resurrection of the saints. நான்காவது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். Fourth is spiritual resurrection. ஐந்தாவதாக அவருடையவர்களின், அதாவது சபையின் உயிர்த்தெழுதல். Fifth one is the resurrection of the church. ஆறாவதாக 2 சாட்சிகள், அதாவது எலியா, மோசே உபத்திரவ காலத்திலே அவர்களுடைய உயிர்த்தெழுதல், 2 சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். Sixth is the resurrection of the 2 witnesses, that is Elijah and Moses in the time of great tribulation. ஏழாவதாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்து வருதல். Seventhly is the saints of the Old Testament and saints of the tribulation period, they will resurrect. எட்டாவதும் கடைசியுமாக மரணம் அடைந்த மற்ற அனைவருடைய உயிர்த்தெழுதல், வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிறுத்தல். And 8 is the resurrection of people who died, who are going to appear before the great white throne. எனவே தற்காலிக உயிர்த்தெழுதலிலே முதலாவதாக நாம் வாசித்தோம். அதிலே நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பழைய ஏற்பாட்டிலே 3 பேர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். To understand the first matter of temporal resurrection, in the time of Old Testament, we see 3 people have risen from the dead. First King 17:17-22 எப்படியாய் வாசிக்கிறோம்? In 1 Kings chapter 17 verse 17 to 22, we read like this. சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையின் மகனை எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The son of the widow of Zarephath, Elijah is bringing back to life. Second King 4ஆம் அதிகாரத்திலே சுனேமியாளின் மகளை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். And in 2 Kings we read about the bringing back to life of the son of Shunammite woman. 2 King chapter 13 verse 20-21 எலிசாவின் எலும்புகள் பட்டு ஒரு மனிதன் உயிரோடு எழுந்து வந்ததை பார்க்கிறோம். In 2 Kings chapter 13 verse 20 and 21, when a dead person touched the bones of prophet Elisha, he came to life. இந்த 3 பேரும் பழைய ஏற்பாட்டிலே உயிரோடு எழுப்பப்பட்ட 3 பேராவர்கள். And all these 3 people are people who were brought back to life from death in the Old Testament times.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பின காரியங்களையும் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். Similarly, in the New Testament, we read about 3 people whom Lord Jesus Christ gave life from the dead. ஜெபாலய தலைவன் யவீரனுடைய மகள், the daughter of the ruler of Jairus, நாயின் ஒரு விதவையின் மகன், the son of the widow of Nain. நமக்கு மிகவும் தெரிந்த வண்ணமாக மரித்து போன லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினது. And the familiar person Lazarus who came back to life from death. அதற்கு பின்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். பழைய ஏற்பாட்டிலே 3 பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அதற்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் 2 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறதை நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறோம். We saw about 3 people rising from the dead in the Old Testament, 3 persons rising from dead to life by Lord Jesus Christ. And in the book of Acts, we see about 2 people who came back to life by the work of apostles in the book of Acts. எனவே இத்தனை பேர்களும் உயிர்த்தெழுந்தார்கள், ஆனால் மீண்டுமாக அவர்கள் மரித்தார்கள். But all these people, even though they came to life from death, but later again they died. அதனால் தான் நாம் இதற்கு சொல்லுகிறோம் தற்காலிக உயிர்த்தெழுதல். That's why we call it as temporal resurrection. இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். Secondly, we read about resurrection of our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழவில்லை என்று சொன்னால் அவரை தேவன் என்று யாருமே அங்கீகரிக்க மாட்டார்கள், அங்கீகரிக்க முடியாது. And if Lord Jesus Christ did not resurrect from the dead, he will not be accepted as God by anyone, and neither can we accept him. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் மரித்து மண்ணோடு மறைந்திருக்கும் பொழுது நம்முடைய மகேசன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். When all people who are born into this world have died and passed away, it is only our Lord Jesus Christ who was resurrected from the dead and is alive now. ஆண்டவர் சொன்னார், நான் என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி. Lord Jesus Christ said that I have authority to lay down my life and I have authority to take it back again. நாம் ஒரு சாதாரண மனிதனை வணங்குவதில்லை, ஆராதிப்பதில்லை, தொழுது கொள்வதில்லை. விண்ணையும் மண்ணையும் படைத்த மகாபெரிய தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பது நமக்கு மகாபெரிய உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. We get great joy and energy when we see that we are not worshiping a person who can die, but we worship the person of our Lord Jesus Christ, who is the creator of heaven and earth. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், வேத வாக்கின்படி இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். In 1 Corinthians we read that Christ Jesus died for our sins according to the scriptures and he rose again according to the scriptures. ரோமர் 1:5 பவுல் இப்படியாக எழுதுகிறார், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி. In Romans chapter 1 verse 5 we read that by whom we have received grace and apostleship for the obedience to the faith according to all nations, among whom he also called of Jesus Christ. அப்போஸ்தல நடபடிகள் அத்தனை அதிகாரங்களையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற விஷயமே மகா முக்கியமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். Throughout the book of Apostles we read that very important truth told that Jesus Christ has risen from the dead, Jesus Christ has risen from the dead. பேதுரு பிரசங்கித்தார், முதல் பிரசங்கத்திலே ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்யுங்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி. In his first sermon, Apostle Peter said that you have crucified the Lord of life, but God resurrected him. அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கூட இப்படியாய் சொல்கிறார். Apostle Paul before King Agrippa says like this, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை தவிர வேற ஒன்றையும் நான் சொல்ல துணியவில்லை ராஜாவே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். We see that he says to the king, I don't dare to say anything before you except to say that Lord Jesus Christ rose again from the dead. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்த தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். Our Lord Jesus Christ is Lord of Lords who came down into this world and he is resurrected and he is a great God above all gods.
மரணத்தை விட கொடியதான ஒரு காரியம் மனித வாழ்க்கையிலே வேறு எதுவுமே இருக்க முடியாது பிரியமானவர்களே. Dear believers, there cannot be anything more cruel in our life than death. ஆனால் அந்த மரணத்தையே ஜெயித்த தேவாதி தேவன் வெற்றி வேந்தராய் இன்றைக்கு வீற்றில் இருக்கிறார். And the Lord Jesus Christ, who rose victoriously, is reigning today. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா காரியங்களின் மேலும் ஜெயம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் எப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றி ஜீவிக்க அவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். So he is able to give victory in our life, in your life and my life, and he is able to lead us victoriously in our Christian life. மூன்றாவதாக அநேக பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். Thirdly, we read about the resurrection of many saints. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரை இந்த காரியத்தை வாசிக்கிறோம். We read about this in the Gospel according to Matthew chapter 27 verse 50 to 53. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் சிலுவையிலே. Jesus, when he had cried again with a loud voice, yielded up the ghost. அப்பொழுது அநேக காரியங்கள் நடந்ததை குறித்து வாசிக்கிறோம். We read about many things that happened at that time. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that and many bodies of the saints which slept arose. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு வந்தார்கள், பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். We read that and came out of the graves after his resurrection and went into the holy city and appeared unto many. வேத புத்தகத்திலே இந்த வசனங்களை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கத்தை நான் இதுவரைக்கும் யாரும் எங்கும் பிரசங்கித்ததாக கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த 2 வசனங்களை தவிர வேற எங்குமே இதை குறித்து நாம் வாசிக்க முடியாமல் இருக்கிறது. I have not heard anybody preach a message based on these 2 verses because there is no reference to this incident only in this passage, but no other passage talks about it. இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு வந்தார்கள், அதற்கு பின்பு அவர்களுக்கு என்ன ஆனது என்று நமக்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை. These are Old Testament saints. Their graves were opened and they appeared to many, but we don't know what happened to them later in their life. எனவே அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர்களும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். So we see here that many saints of the Old Testament, when Lord Jesus Christ resurrected, died, they also resurrected and came back to life. நான்காவதாக ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். Fourthly is the spiritual resurrection. யோவான் எழுதின சுவிசேஷம் John 5:21 இப்படி வாசிக்கிறோம். In John chapter 5 verse 21 we read like this. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி. We read that just like the heavenly Father resurrects people, the Son also resurrects the people whom he wills. John 5:25 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி. In John 5:25 the Lord Jesus Christ said, the hour is coming and now is when the dead shall hear the voice of the Son of God. அந்த வசனம் அங்கே ஆவியிலே மரித்திருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறதா இருக்கிறது. That verse is speaking about those who are spiritually dead. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் விஷயத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So we read that anyone who hears the gospel and believes on it, they are living in the spirit. எனவே இந்த நான்காவதான ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. And the spiritual resurrection is happening for the last 2000 years. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. In Ephesians 2:1 we read that and you hath he quickened who were dead in trespasses and sins. மனிதன் ஒவ்வொருவனும் ஆதாமுக்குள்ளாக ஆவியிலே மரித்தவனாய் இருக்கிறான். And each man who is born into this world is spiritually dead through Adam. யார் ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்படுகிறார்களோ, and any person who accepts the Lord Jesus Christ and is cleansed by the holy blood of Lord Jesus Christ, அவர்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். And they are getting resurrected in their spirit.
அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி அதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In the same chapter we see that not only that they are made to sit in heavenly places in Christ Jesus. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, Dear believers who are hearing my words today, நீங்களும் நானும் அநேக உபத்திரவங்களினாலே அநேக பிரச்சனையினாலே இந்த பூமியிலே சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், even though we are living in the midst of many problems in our body today, நாம் ஆவியிலே கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிச்சயத்தை நீங்கள் யார் யார் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரியாது. We have been seated together with him in heavenly places in Christ Jesus. I don't know in what way you have understood this words in your life. உலகத்திலே உங்களை உலுக்குகிற கலக்குகிற கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஒன்றுக்கும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. Dear believers, all the troubles and tribulations that affect your people do not need to make you worried. இதுதான் உலகத்துக்கு உணர்த்தி உரைக்க வேண்டிய அற்புதமான உன்னதமான சுவிசேஷம். This is the wonderful gospel that we should proclaim and tell it to all people of this world. இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், ஆண்டவர் சுகமளிக்கிறார், ஆண்டவர் வேலை கொடுக்கிறார், ஆண்டவர் கேன்சரை சுகமாக்குகிறார், அநேக காரியங்களை இயேசு செய்கிறார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள். Today many people preach that Lord Jesus Christ gives healing, he gives you jobs, he gives you deliverance from cancer and things like that they proclaim. உங்கள் வியாபாரத்திலே வெற்றியை கொடுப்பார், he will give success in your business. உலகம் முழுவதும் அநேக காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள். And like this many messages are preached in the world. அதுவல்ல உரைக்க வேண்டிய உன்னதமான சுவிசேஷம். That is not the great gospel that should be preached. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்பதுதான் சொல்லப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே. But the true gospel is the message that we people who are dead in trespasses and sins, he has resurrected and made us sit together in heavenly places in Christ Jesus. 2000 ஆண்டுகளாக அநேகரை ஆவிக்குரிய உயிரடைய செய்து கொண்டிருக்கிறார். அவர் வருகை வரை எப்படி செய்வார்? And for the last 2000 years the Lord is giving life to many spiritually dead people and he is going to do that till he comes. ஐந்தாவதாக அவருடையவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். And fifthly we see the resurrection of God's own people. அவருடைய சபை உயிர்த்தெழுகிறதை குறித்து வாசிக்கிறோம். We read about the resurrection of the church. John chapter 5:28 ல இப்படியாய் வாசிக்கிறோம். In John 5:28 we read like this. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். For the hour is coming in the which all that are in the graves shall hear his voice. 5:28 ல இப்படியாய் வாசித்தோம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லி. In 5:28 we see that all in the graves shall hear his voice. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். Here we read that all that are in the graves shall hear his voice. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேகமாய் நம்மை சேர்க்க வரப்போகிறார். So the Lord Jesus Christ is coming back quickly to take us to be with him. எக்காலம் சத்தம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த அனைவரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். When the trumpet shall sound, all who are dead in Christ shall be made alive. 1 கொரிந்தியர் 15:23 லே இப்படி வாசிக்கிறோம். In 1 Corinthians 15:23 we read like this. அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். But every man in his own order afterward that they are Christ at his coming. அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 4:16 இப்படி வாசிக்கிறோம். And in 1 Thessalonians 4:16 we read like this. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி. And the dead in Christ shall rise first.
இன்னும் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். சபையை குறித்து வாசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மனிதன், புதிய மனிதன் என்று சொல்லி வாசிக்கிறோம். And we read in the New Testament about a person who appears so that the Antichrist will not prevail. எனவே சபையை குறித்து ஒரு புதிய முழு மனிதனாக கூட நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். And about the church we read in the New Testament as a new person. எனவே அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் அதாவது சபை அவருக்காக காத்து கொண்டிருக்கிற அனைவரும் மண்ணிலிருந்து உயிரோடு எழுந்து வருவார்கள். So the church which is eagerly waiting for the coming of the Lord will rise from the soil, from the earth. மணவாளனுக்காக காத்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவரோடு கூட மகிமையிலே வாழ்வது எவ்வளவு உன்னதமான வாழ்க்கையா இருக்கும் பிரியமானவர்களே. Dear believers, how wonderful it will be when we who are waiting for the bridegroom will reign with him forever. இந்த மண்ணிலே நிழல் போல மறைகிற வாழ்க்கையிலே, புகை போல மறைந்து போகிற இந்த வாழ்க்கையிலே, in this temporary life in this world which is going to disappear like a smoke, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் வாழ முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா காரியங்களையும் புறம்பாக தள்ளி எறியுங்கள். Throw away everything that prevents you from being together with the Lord. உன்னதத்தை உயர்த்து பாருங்கள். Look at the things that are above. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேகமாய் வரப்போகிறார். Our Lord Jesus Christ is going to come quickly. அவரோடு கூட நித்திய காலமாய் வாழப் போகிறோம். We are going to reign with him forever and ever. ஆறாவதாக இரண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதலை Revelation 11:11 வாசிக்கிறோம். In Revelation chapter 11 verse 11 we read about the resurrection of the two witnesses. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவான். After the church is taken up at the coming of the Lord Jesus Christ, the Antichrist is going to appear in this world. அவன் கொடுக்கக்கூடிய முத்திரையை அணியாதபடிக்கு இருக்கிற எல்லாருடைய தலைகளையும் அவன் எடுத்து அவர்களை கொலை செய்வான் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that anybody who does not accept this seal will be killed. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியிலே ஜீவிக்கிற அநேக ஜனங்கள் இருப்பார்கள். There will be many people who will not accept the Lord Jesus Christ after his second coming. அது மாத்திரமல்ல, இரண்டு சாட்சிகள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமி எங்கும் அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். And there will be two witnesses who will preach about the kingdom of God at that time. அதிலே எலியாவும் மோசேயும் இருப்பார்கள் என்று சொல்லி Revelation 11:6 நமக்கு அதனுடைய ஆதாரங்கள் இருக்கிறதை வாசிக்க முடியும். We see about the evidence in Revelation chapter 11 verse 6 and we can understand that Elijah and Moses will be there. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கக்கூடிய வல்லமை எலியா இருந்தது என்று சொல்லி யாக்கோபு 5:17 வாசிக்கிறோம். In James 5:17 we read that Elijah prayed so that it will not rain on the earth. அதே போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிய எலியாவை குறித்து வாசிக்கிறோம். And we read about Elijah who made fire to come down from heaven. இவர்களுடைய சத்தியத்தை கேட்டு அந்த உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், அதாவது அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்களும் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் நடுவிலே முடிவிலே அவர்கள் உயிரோடு எழுந்து வருவார்கள். And there will be many people who believe this message of the kingdom and who will oppose the Antichrist, but these people will be killed at that time. But at the end of the time of great tribulation, even they will be resurrected. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 20:4 இப்படியாய் வாசிக்கிறோம். In Revelation chapter 20 verse 4 we read like this. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். And Revelation 20 verse 4 we read about the people who are resurrected
who did not obey the Antichrist, and we see that John the Baptist apostle is seeing them at that time. எனவே உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் அந்த நாட்களே உயிர் தெழுவார்கள். And we see that the saints of the tribulation will be resurrected at that time. அது மாத்திரமல்ல, தானியேல் 12:13 இப்படியாய் வாசிக்கிறோம், நாட்களின் முடிவிலே நீ உன் வீதத்துக்காய் எழுந்திருப்பாய் என்று சொல்லி. In Daniel 12:13 we read that you will raise up to get your inheritance at the end of times. பெத்தானியா கிராமத்தில் இருந்த மரியாள் மார்த்தாள் அறிந்திருந்தார்கள் கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று சொல்லி. And the sisters of Bethany, Mary and Martha, knew that there will be resurrection of the dead at the end of times. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார்கள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று மார்த்தாள் சொன்னார். That's why Martha said to the Lord, I know that my brother will live at the last day. சகரியா 14:5 இப்படியாய் வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோட கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Zechariah 14:5 says that my Lord God will come and along with him all the saints will also appear. Daniel 12:1-2 வாசிக்கிறோம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். In Daniel 12:1 we read that at that time the people shall be delivered, everyone that shall be found written in the book. அது மாத்திரமல்ல, யோபு சொல்லுகிறார், இன்னும் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவரோடு கூட நாம் பந்தியிருப்போம் என்று சொல்லி வாசிக்கிறோம். And in Job and in the Gospels we can see with Abraham and Isaac and Jacob, we'll be together with them in the feast. எனவே உபத்திரவ காலத்தின் முடிவிலே உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அனைவரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். At the time of the end of the great tribulation, the saints of the tribulation along with the saints of the Old Testament will come back to life from death. கடைசியாக நித்திய உயிர்த்தெழுதல் அல்லது மரித்த மற்ற அனைத்து மனிதர்களுடைய உயிர்த்தெழுதலை ரெவலேஷன் 20:12 வாசிக்கிறோம். In Revelation 20:12 we read about the last resurrection, the eternal resurrection, where all the people who died and who are not in the other resurrection will be brought back to life. Revelation 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். In Revelation chapter 20 verse 12, and I saw the dead, small and great, stand before God. சமுத்திரத்தில் மரித்தவர்களை சமுத்திரம் ஒப்புக் கொடுக்கும். And the people and the sea gave up the dead which were in it. மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தவர்களை ஒப்புக் கொடுக்கும். And death and hell delivered up the dead which were in them. பாவியாய் பிறந்து பாவியாய் வாழ்ந்து, a person who was born as a sinner, who lived as a sinner, தேவனுடைய ரட்சிப்பை பெறாமல் மரித்து, and who died without getting salvation of the law of God, ஆவியிலே நரகத்தில் உள்ள அத்தனை பேரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். And people who are spiritually dead and who are in hell will come back to life. தாங்கள் பூமியில் வாழ்ந்த சரீரத்தோடு எழுந்து வந்து தேவனுடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். They will come back in the body that they had while they were on earth, and they will appear before the great white throne. அதுவரை அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அடைந்து நித்திய நரகத்திலே அவர்கள் செல்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். We read in the book that they will get reward for the things that they did while they were on the earth, and they will be punished. நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் மிகவும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் வாசிக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:10 பிரியமானவர்களே. A verse whenever I read it, I have lot of trembling. Is 2 Thessalonians chapter 1 verse 10. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் அவர் வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். In English it's verse 9 of 2 Thessalonians chapter 1 verse 9 in English. Who shall be punished with everlasting destruction from the presence of the Lord and from the glory of his power.
ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் மகிமையான சரீரத்தோடு எப்போதும் தேவனோடு கூட வாழ்வது போல இவர்களும் பாவ சரீரத்தோடு எப்பொழுதும் அழிந்து கொண்டே இருப்பார்கள். And just like the people who believed on the Lord Jesus Christ shall live eternally, the people who did not believe in him will be in hell eternally in this everlasting destruction. 8 விதமான உயிர்த்தெழுதலின் வரிசைகளை குறித்து சிந்தித்தோம். We meditated about 8 types of resurrection. இன்றைக்கும் நாம் உயிரோடு எழும் நாளை நோக்கி காத்திருக்கிறோம். Even today we are waiting for the day of his coming. நாம் நித்திய காலமாய் நம் தேவனோடு கூட வாழப்போகிறவர்களாய் இருக்கிறோம். We are people who are going to be together with the Lord forever and ever. நாம் மரித்தாலும் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். We are people, even if we are dead and we are placed in the graves, when we hear the voice of the Lord, we are going to come back to life. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான வார்த்தையை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். Apostle Paul says a wonderful truth in Philippians chapter 3 verse 21. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து வருவார். Our God will appear from heaven. நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Who shall change our vile body that it may be fashioned like unto his glorious body. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் till the coming of our நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற நற்செய்தியை till the coming of our Lord, let us preach the gospel that we will be resurrected. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த அநேகரை ரட்சிக்கும்படியாக இந்த நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிப்போம். Let's spread the gospel just like Lord Jesus Christ saved us, that others might get saved. Let's spread the gospel of God. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சுகவீனங்களோ பலவீனங்களோ பணப்பிரச்சனைகளோ வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நம்மை அன்பை விட்டு நம்மை பிரிக்காத அளவுக்கு முன்னேறி செல்வோம். And even though we may have diseases and troubles and problems in our life, but let nothing separate us from the love of God, but let's progress in our Christian life. உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையுள்ளவர்களாய் அநேக மக்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நம் வாழ்நாள் முழுவதும் அறிவிப்போம். Believing in the resurrection, let's spread the true gospel to many people around us. தேவனாம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே வருகிற நாட்களிலே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை அவருக்குள்ளாய் உற்சாகப்படுத்துவாராக. May God's name may be glorified. May God encourage us through these words in the coming days. மிகவும் நன்றாக மொழிபெயர்த்த அருமையான சகோதரர் அஜய்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். I praise God for the interpretation service today. தேவனாம் மகிமைப்படுவதாக. May God's name may be glorified. ലഭിക്കുവാൻ നിങ്ങൾ ഈ ചാനൽ ദയവായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. തൊട്ടടുത്തുള്ള ബെൽ ഐക്കൺ പ്രസ് ചെയ്യുക. മറക്കാതെ കാണുക. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. സന്തോഷം